எல்லாருக்கும் வணக்கம். நீங்க இன்னைக்கு பார்க்குற இந்த பிரெட்டியான சன்ஃப்ளவர் ட்ரெஸ் வந்து நான் ஒரு நாள் ஷாப்பிங் போறப்ப அவசரமா ட்ரையல் பார்க்காம எடுத்துட்டு வந்துட்டு, வீட்டுக்கு வந்து போட்டு பார்த்தா நைட்டி மாதிரி ரொம்ப பேரலலா ஃப்ளேரே இல்லாம இருந்துச்சு. ஸோ இத வந்து எனக்கு தூக்கி போடவும் மனசு இல்ல. இத எப்படியாவது ஆல்டர் பண்ணணும் அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தேன். அப்பதான் ஓகே இதனுடைய பாட்டம் பார்ட் இருக்கு இல்லையா? அத வந்து நம்ம நீட்டா அப்படியே வந்துட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். அத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இதில நடுவுல எலாஸ்டிக் வச்சிருக்காங்க. பாட்டம் பார்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேரலலா இருக்கு இல்லையா? ஸோ இத வந்து நான் இந்த இடத்துல ஒரு கட் பண்ணி அப்படியே கீழ அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு, இது கூட ஒரு ஹாஃப் சர்க்கிள் ஸ்கர்ட் அட்டாச் பண்ண போறேன். இந்த டாப் பார்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு அப்படியே தான் இருக்க போகுது. இது கூட ஒரு வேறு ஃபேப்ரிக் அட்டாச் பண்ண போகிறோம். பாட்டம் பார்ட்டை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். அழகாக இருக்குது. ஸோ இதை வச்சு ஒரு நைட் பேண்ட் மாதிரி ஸ்டிச் பண்ணால் கூட ரொம்ப அழகாக இருக்கும். அதை தான் பண்ண போகிறோம். இப்போ டாப் பார்ட்டுக்கு ஹாஃப் சர்க்கிள் ஸ்கர்ட் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? நமக்கு 2 மெஷர்மெண்ட் இதுக்கு நமக்கு மெயினாக தேவைப்படும். ஒன்று வந்து வேஸ்ட்டு, இன்னொன்று ஸ்கர்ட் லென்த். இப்போ நீங்கள் சைடில் பார்க்குற இந்த லேடி பாடி மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட ட்ரெஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வெயிஸ்ட் அப்படின்றது அந்த மிடில் இருக்கிற இந்த ப்ளூ லைன் இப்போ தெரியுது இல்லையா? அதுதான் நமக்கு வெயிஸ்ட். ப்ளஸ் அந்த வெயிஸ்ட்லேருந்து கீழே வரைக்கும் உள்ளது தான் ஸ்கர்ட் லென்த். இந்த 2 மெஷர்மெண்ட் நமக்கு இருந்தால் போதும். இதை வச்சு நம்ம இந்த ஃபார்முலா தான் எடுக்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்கும் சர்க்கிள் ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஃபுல் சர்க்கிள்னா வேஸ்ட் பை 2π, அதே ஹாஃப் சர்க்கிள்னா வேஸ்ட் பை π அப்படின்னு வரும். இப்போ நம்மளோட மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டால் 30 by 3.14 போட்டால் 9.55 நமக்கு கிடைக்குது. நான் ரவுண்டாக 10 எடுத்துக்கிறேன். அந்த 10 வந்து இந்த மிட் பாயிண்டில் இருந்து 10 மெஷர் பண்ணி நமக்கு ஒரு பை மாதிரி ஒன்று வரும். அதுதான் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் ரேடியஸ். ப்ளஸ் அந்த இடத்துலேருந்து 32 மெஷர் பண்ணி நம்ம ஸ்கர்ட் லென்த் கட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு பண்ண போகிறோம். இது வந்து பெரிய ஃபேப்ரிக்கில் உங்களுக்கு சரியாக புரியாது அப்படின்றதுக்காக ஒரு குட்டி ஃபேப்ரிக் வச்சு நான் செஞ்சு காட்ட போகிறேன். இதுதான் ஃபேப்ரிக் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் 2 லேயர் இருக்கணும். எய்தர் நீங்கள் ஃபேப்ரிக்கை மடித்து போட்டிருந்தாலும் ஓகே, இல்லை 2 செப்பரேட் லேயர்ஸ் இருந்தாலும் ஓகே. நான் வந்து மடித்து எடுத்திருக்கேன். ஸோ இங்கே நம்ம ஃபேப்ரிக்குடைய ஒரு கார்னர் எடுத்துக்கலாம். இந்த கார்னர்லேருந்து இப்போ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ரேடியஸ்க்கு 10 வந்தது இல்லையா? அந்த இடத்துலேருந்து 10 மெஷர் பண்ணி எடுக்கணும். நான் இப்போ வந்து ஸ்கேலில் பண்ணுறங்காட்டிக்கு நான் சும்மா ஒரு ரஃப்பான மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். இங்கே வர்றது தான் நமக்கு வெயிஸ்ட் பார்ட்டாக வரும். ஓகேவா? ஸோ அந்த வெயிஸ்ட் பார்ட்லேருந்து ஸ்கர்ட் லென்த் எவ்வளவோ அதை மெஷர் பண்ணி மார்க் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு ஒரு பை மாதிரி ஒரு கட் வரும். ஸோ அந்த கட் தான் வந்து நமக்கு ஸ்கர்ட் லென்த். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் தைச்சு போட்டால் ஹாஃப் சர்க்கிள் ஸ்கர்ட்டும் ஃபுல் சர்க்கிள் ஸ்கர்ட்டும் ரொம்ப அழகாக இருக்கும். நிறையா ஃப்ளேரோட அப்படியே பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். பாருங்கள், இதுதான் நமக்கு ஸ்கர்ட்டாக வரும். இதை ஓப்பன் பண்ணால் ஹாஃப் சர்க்கிள் தெரியுதா? அதனால தான் இதுக்கு ஹாஃப் சர்க்கிள் ஸ்கர்ட்னு பேர். ஸோ இதையே தான் நான் வந்து பெரிய ஃபேப்ரிக்கில் செஞ்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா 2 லேயர் இருக்குது. 2 லேயர் ஓப்பன் லேயராக இருக்குது என்னோடய கேஸில். நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஓப்பன் லேயரை வந்து இந்த 2 சைட்லேயும் தையல் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒன்றும் இல்லை, நான் 2 ஃபேப்ரிக்கும் ஜாயின் பண்ணி தையல் போடுறேன், அவ்வளோதான். அதே மாதிரி இன்னொரு சைடும் எனக்கு ஓப்பனாக இருக்குது. ஸோ நான் அந்த இன்னொரு சைடும் தையல் போட்டுக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஃபோல்டு பண்ணி ஃபேப்ரிக்கை கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சைடு தான் ஓப்பனாக இருக்கும். அதை மட்டும் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரோல்டு ஹெம் ஃபுட் போட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம ஓரம் அடிக்க போகிறோம். ஓரம் அடிக்கிறது சும்மா மடிச்சடிக்காமல் ரோல்டு ஹெம்மாக அடிக்கிறோம். ரோல்டு ஹெம் எப்படி செய்யணும் அப்படின்றது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தனியாக ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. நீட்டாக ரோல்டு ஹெம் போட்டால் நமக்கு ஃபினிஷிங் இன்னும் அழகாக இருக்கும். பார்த்தா அந்த கர்வியாக வரும் நமக்கு அந்த ட்ரெஸ் போடுறப்போ. இல்லை எனக்கு சும்மா மடிச்சு அடித்தாலே போதும் அப்படின்னா நீங்கள் சும்மா ஃபோல்ட் பண்ணி கூட நார்மல் ஸ்டிச் போட்டாலும் ஓகே. இப்போ பாருங்கள், ரோல்டு ஹெம் எவ்வளோ அழகாக தெரியுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி அந்த கர்வ்ஸ் வரும், ஃப்ளோவியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த ரோல்டு ஹெம் போடுறது. இதை வந்து நம்ம இந்த டாப் பார்ட்டோட அட்டாச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வரும் நமக்கு ஃபைனல் அவுட்கம். அதுக்கு என்ன செய்கிறேன்னா, நான் இதை வந்து உள்பக்கம் வெளியே வர மாதிரி திருப்பிட்டு
அதுக்கப்புறம் அந்த டாப் பார்ட்டோடைய நல்ல பக்கமும் பாட்டம் பார்ட்டோடைய நல்ல பக்கமும் ஒன்றோட ஒன்று ஃபேஸ் பண்ண மாதிரி உள்ளே வச்சு நான் ஜஸ்ட் அந்த ரவுண்டாக தையல் போட போகிறேன். அந்த ஃபுல் ரவுண்டுக்கும் நமக்கு ஸ்டிச் வரும். நீங்கள் வந்து ஒரு வேளை வெறும் ஸ்கர்ட் மட்டும் தைக்கிறதா இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு மேலே ஒரு பெல்ட் பார்ட் மட்டும் அட்டாச் பண்ணி எலாஸ்டிக் வச்சா போதும், நமக்கு ஸ்கர்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே டாப் பார்ட் வச்சுருக்கிறதுனால அதோட இதை ஜாயின் பண்ணுறேன், அவ்வளோதான். நீங்கள் பின் பண்ணிவிட்டு தைச்சிங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக வரும். இல்லை இப்படி தைக்க நமக்கு பிடிச்சி தைச்சாலும் ஓகே. எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெஸ்ஸு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. முதல்ல நைட்டி மாதிரி இருந்தது, இப்போ இந்த ட்ரெஸ் எவ்வளோ ப்ரெட்டியாக நல்லா ஃப்ளேரோட பாட்டம் பார்ட் இருக்குது. இது போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பேரலாக இருந்த ட்ரெஸ் வந்து இப்போ அதுவும் கான்ட்ராஸ்ட்டாக இந்த பிளாக் அண்ட் எல்லோ கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. கீழே நம்ம போட்ட ரோல்டு ஹேம் அப்படியே நீட்டாக கர்வியாக தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இது பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பாட்டம் பார்ட்டை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதில் சிம்பிளாக ஒரு நைட் பேண்ட் மாதிரி ஒன்று ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ ரெக்வெஸ்ட் இருந்தாலும் சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச்.